ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்துட்டு ரயில்வேக்கு நான் எந்த புக் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. நான் ரயில்வேக்கு வந்துட்டு மேக்ஸ் பார்க்குறதுக்கு இந்த புக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு சிலபஸ் வைஸ் எல்லாமே கவர் ஆகுது. இந்த புக்கை வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எந்த புக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நான் இந்த புக்கு தான் யூஸ் பண்ணுறேன் மேக்ஸ் பார்க்குறதுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு. நான் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு வந்துட்டு போட்டிருக்கேன். பிப்ரவரி இல்லை மார்ச்சில் எக்ஸாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் எக்ஸாம் வரல. அப்புறம் நான் டிஎன்பிஎஸ்சிக்குமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் வர்றதுனால நான் ஃபஸ்ட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு தான். ஸோ இதில் வந்துட்டு நான் மேக்ஸ் எதை வச்சு பார்க்குறேன் அப்படின்ற வீடியோ தான் இது ஃபுல்லாக. ஸோ இது வந்துட்டு இந்த புக்கில் வந்துட்டு மேக்ஸில் என்ன சிலபஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்ட் கொடுக்குறாங்க. அது இப்போ நம்பர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. அந்த குரூப் டி, என்டிபிசி, இந்த சிபிடி 1, 2, அப்புறம் ஜேஇ எல்லாமே ரயில்வே எக்ஸாமில் எல்லா எக்ஸாமுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் சிஸ்டத்துலேருந்து அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸில் என்னெல்லாம் வருதோ அந்த இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி அந்த கான்செப்ட் என்ன, அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதே மாதிரி தான் எல்லா இதுக்குமே கொடுத்துருக்காங்க. ட்ரிக்னாமெண்ட்ரி சிலபஸ் ஓவராலாக மேக்ஸில் என்னென்ன சிலபஸ் இருக்கோ, மேக்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணுமோ அந்த இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நான் மேக்ஸுக்கு வந்துட்டு இந்த புக்கு தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஜாமெண்ட்ரி, இப்போ நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்துட்டு ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் பார்த்த மாதிரி இருக்கும், ஆர்ஆர்பிக்கும் பார்த்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரி மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன மேக்ஸ் பார்க்குறோமோ அதே தான் இருக்கும். இப்போ ரீசனிங் வேறு அதில் எக்ஸ்ட்ரா 10 கொஸ்டின் வர்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டுக்கும் சேர்த்து படிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அதுக்கு என்ன படிக்கிறோமோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதுக்கு படிப்போம், அவ்வளோதான். ஆனால் இந்த புக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மேக்ஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லா டாப்பிக்குக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரீஃபாகவும் கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம சிலபஸில் வர எல்லாமே ஓவரால் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸ் வந்துட்டு டெய்லி ஒரு 3 hours வந்துட்டு இப்போ நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுகிறோனாலே மேக்ஸுக்கு தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு 3 hours 4 hours வந்துட்டு ஃபுல்லாக நம்ம மேக்ஸ் மட்டுமே பார்க்குற மாதிரி வச்சுக்கிறணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ இந்த புக்கில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்குது. அதுவும் டாபிக் வைஸாக கொடுத்துருக்கறதுனால பார்க்குறதுக்கே ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ வாங்க நான் உள்ளே காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்களா, நம்பர் சிஸ்டம் கொடுத்து கான்செப்ட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருந்தாங்களா. இப்போ வாங்க காட்டுறேன். அதே மாதிரி இப்போது நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்ற மாதிரி ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாமே. இப்போ நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆன்சர் கீயுமே நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு குரூப் டி கேட்டது. குரூப் டியில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, அதாவது நம்பர் சிஸ்டம் அந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. டாபிக் வைஸாக தான் இங்கே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஈஸியாகவே இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், என்டிபிசிக்கு இது வந்துட்டு என்டிபிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் சிஸ்டம் மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர் கீயுமே கொடுத்துருக்காங்க. இருங்க நான் எடுத்து காட்டுறேன் ஆன்சர் கீயை. ஸோ நம்ம போட்டு பார்த்துட்டு ஃபுல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கீ எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்களா.
ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கா, எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதோட எல்லா. ஸோ நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன்சர் கீயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா இதுக்குமே ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா கொஸ்டினும் எந்த மாதிரி செய்யணும், நம்மளுக்கு ஏதாவது தெரியலை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த புக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு ரயில்வே எக்ஸாம் படிக்கிறதுக்கு இந்த புக் தான் நான் இப்போ ரீசெண்டாக தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன பார்த்துட்டு இருந்தேனோ அதே புக்கில் தான், கணியன் புக்கு, அதில் அதே தான் நான் ரயில்வேக்குமே பார்த்துட்ருந்தேன். இந்த தடவை தான் நான் இந்த புக் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் வந்துட்டு இப்போ இதை வச்சு படிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த புக்கு நல்லா தான் இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ, பாய்.